தொட்ட பெட்டா ரொட்டு மேல முட்டை போறட்டா நீ தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா. வட்ட வட்ட கல்லு தோசை சுட்டு போடட்டா நீ தொட்டுக்கொள்ள மட்டன் தரட்டா. பரோட்டா பரோட்டா. கொத்து பரோட்டா, முட்டை பரோட்டா, கிழிஞ்ச பரோட்டா, கிழியாத பரோட்டா, எல்லா பரோட்டாவும் இருக்கு. வாங்க வாங்க. 5 பரோட்டா வாங்கினீங்கன்னா ஒரு பரோட்டா இலவசம். வாங்க வாங்க. ஒரு பரோட்டா 20 ரூபா. வாங்க. புரோட்டா பரோட்டா மட்டன் சால்னா இருக்கு. வாங்க வாங்க. அட பாவி மக்கா, இந்த கத்து கத்துறே ஒரு ஈ காக்கா கூட அங்க வந்து எட்டி பார்க்க மாட்டேக்கே. என்ன ஒருத்தியும் காணும், ஒருத்தியும் இல்லாத நேரத்துல வந்து கடை போட்டம் போலயே. ஐயே, இது என்ன காக்கா பறந்து வந்துட்டு இருக்கு. சூ 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 சூ. இது என்ன போக மாட்டேக்கு, இங்கேயே வந்துட்டு அடக்கே. நம்ம முன்னோர்கள் தானே காக்காவா வரும்னு சொல்லுவாவே. ஒருவேளை நம்ம பாட்டி தாத்தா எதுவும் வந்துட்டோ என்னன்னு தெரியலையே. நம்ம கையால பரோட்டாவும் சால்னாவும் வச்சோன்னா தின்னுட்டு போலான்னு வந்திருக்கு போல. பாரா என்ன அழகா நடந்து வருது. நம்ம பாட்டி தாத்தா தான் போல. ஏ பாட்டி, ஏ பாட்டியோ இல்ல தாத்தாவோ யாரோ ஒண்ணு. வாங்க வாங்க வந்து தின்னுங்க. ஏ பாட்டி, ஏ கிளவி, நீ தான் நினைக்கேன். ஏ பஞ்சு கிழவி, நீ தான் வந்திருப்பான்னு நினைக்கேன். மூஞ்சு ஜாலியை பார்த்தா உன்ன மாதிரி தான் இருக்கு. தாத்தையும் கொஞ்சம் கலராலாம் இருப்பான், உன்ன மாதிரி நல்ல கருகருன்னு இருக்கு. ஏ பஞ்சு கிழவி வா. கிளவிக்கு ஆசையை வரு. சும்மாவே கிளவி பொரோட்டா சால்னால நல்லா திங்கும். இது கரெக்டா திங்க வந்திருக்கு போதுலையே. சரி, எவ்வளவு வேணுங்கிறத கொத்தி தின்னுட்டு போ. பரவாயில்ல, பஞ்சு கிழவி நல்லா கொத்தி திங்குது பாரு. நல்லா கறித்துண்டா எடுத்து திங்குதே. ஏ கிழவி, செத்து போனாலும் இந்த பொரட்டாசை உனக்கு உடல போலயே. நல்லா தின்னு. ஏ பஞ்சு கிழவி, இது என்ன மட்டன் குருமாக்குள்ள போய் உட்காந்துருக்கா. சூ சூ. எவ்வளாச்சும் பார்த்தா வியாபாரம் கெட்டு பேருமே எழுந்து தோலை. ஐயே என்ன முக்குது. அட பாவி பஞ்சு கிழவி, இப்படி மட்டன் குருமா உள்ள ஆய் போயிட்டியே. கொழுப்பெடுத்த கிழவி நல்லா தின்னுபுட்டு பேண்டுட்டா போறா. ஐயோ எம்மா, மண்டையிலலாம் கொத்தி விட்டுட்டு. ஏ எப்பா, ஏ கிழவி எனக்கு கொல்லணுன்னே வந்திருக்கா போலயே. ஏ எப்பா, மண்டையில ஒரு கொத்து வேகமாலா கொத்தி விட்டுட்டு கிளவி வந்த உடனே பத்தி விட்டுருக்கணும். தேவையில்லாம தின்னுட்டு போட்டுன்னு விட்டுட்டோம் பத்தியா. பேண்டு வேற வச்சு தொலைஞ்சிட்டு போயிட்டேன். ஐயோ, இவ்வளவு வேற வந்து நிக்காளு வேலை. இது வேற இப்படி பேண்டு வச்சுட்டு போயிட்டு. சரி என்ன பண்ண, வேற இன்னும் ஏதோ தூரையா கொட்ட முடியும். அந்த ஆளை கலக்கி ஊத்திர வேண்டியதுதான். ஏ சின்ன பொண்ணு, இன்னைக்கு என்னடி கடை போட்டிருக்கே? ஏன் திரு திரு முடிச்சிட்டு இருக்கா? அதுவா, ஒன்னும் இல்லடி, இன்னைக்கு பொரோட்டா கடை தான் போட்டேன் பத்துக்கே. சும்மா தாண்டி சுட்டுட்டு அடைக்கேன். ஒருத்தையும் கடைக்கு ஆளையே வரல பத்துக்க. அதான் எல்லாரும் எங்கேயோ பேட்டியல் வேலா இல்ல ஊருக்கிற காலி பண்ணிட்டு பேட்டியலான்னு யோசிச்சுட்டு அடைக்கேன். நல்ல வேலை வந்திய. ஆஹா, என்ன சால்னாடி வாசனை ஆளை தூக்குது. ஆ, காக்கா பியாண்ட சால்னா இவா வேற. வாசனை ஆளை தூக்குது. இங்க பீவாட இருக்க முடியல. இளவெடுத்த காக்கா பஞ்சு கிளவி பியாண்டு விட்டுட்டுலாம் போயிட்டு. என்ன சின்ன பொண்ணு, கேட்க கேட்க பதில் சொல்லாம திரு திரு முடிச்சிட்டே நிக்கா? என்னமே இவ்வளோட்டு ஏமாத்தி வித்துற வேண்டியதுதான். வேற இவ்வளோ சால்னாவையும் எங்க தூரியா கொண்டு ஊத்த முடியும். எக்கோ மட்டன் சால்னாக்கோ அதாக்கோ வாசனை ஊற தூக்குது அப்படியே. நல்ல மட்டன் மசாலாலாம் போட்டு நல்ல சால்னா செஞ்சு வச்சிருக்கேன். பொரோட்டா வாங்கி சாப்பிடுறீங்களா? ஏ சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு 2 பரோட்டா தாடி. என்னக்கா 2 பரோட்டா கேக்கிய? 5 6 வாங்கி தின்னுங்கக்கா. அப்பதான் உடம்பு நல்லா தேரும். என்ன 2 பரோட்டாங்கிய? ஏடி, 2 திங்க முடியாதுடி. என்னக்கா நீங்க வேற 5 பரோட்டா வாங்கினா 1 பரோட்டா ஃப்ரீ. ஏ சின்ன பொண்ணு, அப்படியாடி? அப்ப எனக்கு 5 பரோட்டா தாடி. ஃப்ரீல அதையும் சேர்த்து 6 பரோட்டா வை. பாத்தீங்களாக்கா, உத்தரவசா பத்திகளா பொழைக்க தெரிஞ்ச பிள்ளை. 1 பரோட்டா ஃப்ரீனோன்னா 5 வாங்குறேங்க. நீங்க என்னடானா 2ங்கிய. ஏடி, எனக்கு வேண்டாண்டி. 2 பரோட்டாவே எனக்கு அதிகம் தாண்டி. தின்னுட்டு மேல நெஞ்சு மேலேயே நிற்கும். வேண்டாம். சரிக்கா, அப்ப கொடுங்க. இந்தாங்க 2 பேரும் சாப்பிடுங்க. ஏ சின்ன பொண்ணு, உன் கை வண்ணமே தனிடி. எப்படிடி ஒன்னால மட்டும் ஒன்னொன்னா டிஃப்ரெண்டா செய்ய முடியுது? பாக்கையே அவ்வளோ அழகா செஞ்சிருக்கியே பரோட்டா. சரி சரி, ரொம்ப புகழாத. கண்ணு பற்ற போது வீட்டுக்கு போய் முதல்ல சுத்தி போடணும்ப்பா. எப்பா, ஏதாச்சும் ஒன்று சொல்லிடக்கூடாது. உடனே ரொம்ப சீனா போட்டுருவா. போவா போவா. நம் 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 நம், என்ன டேஸ்டா இருக்கு. ஏ சின்ன பொண்ணு, அந்த சால்னா அப்படி ஒரு டேஸ்டா வச்சிருக்கடி. அப்படியாக்கோ? சரிக்கோ சரிக்கோ. பஞ்சு கிளவி பேண்டு விட்டுட்டு தான் போச்சு. சால்னா ரொம்ப டேஸ்ட் ஆயிட்டு போலயே. வீட்டுல நான் டேஸ்ட் பார்க்கும்போது உப்பால கரிச்சு கிடந்தது. இப்போ என்னடானா சிலத்தாய்க்கு நல்லா இருக்குங்காவே. எல்லாம் மிக்ஸ் ஆயிட்டு போல. சரி, ஏதோ ஒண்ணு நல்லது நடந்தா சரிதான். ஏ செல்லத்தாய்க்கா, சால்னால ஏதோ ஒரு வாடை வந்த மாதிரி இருக்கலாக்கா. எனக்கு எதுவும் வாட தெரியலையே. ஏ சின்ன பொண்ணு, சால்னால உனக்கு எதுவும் வாட அடிக்காக்கும்? ஐயய்யா, அந்த குந்தாணி பை உள்ள கண்டுபிடிச்சிட்டு போலயே. என்னக்கா சிலத்தாய்க்கா இப்படி சொல்றிய? சால்னால எங்க வாட வருது? நல்ல வாசனையா இருக்கு, நீங்க வாட வருதுங்கிய. எனக்கும் வாசனையா தாண்டி இருக்கு. இந்த ஒத்தரோசா தான் ஒரு மாதிரி வாட வருதுங்க. ஏ ஒத்தரோசா, அதுவாடி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் பத்தியா. அது கொஞ்சம் அதிகமா போட்டு விட்டேன். அந்த வாசனை தான் கொஞ்சம் வந்துச்சு. அது உனக்கு அப்படி தெரிஞ்சிருக்குமா இருக்கும். ஐயா, அப்படியா சின்ன பொண்ணு? அதாண்டி ஏதோ ஒரு புதுவிதமா ஒரு மாதிரி வாட அடிச்ச மாதிரி இருக்கு பத்துக்கே. அதான். சரி பரவாயில்லடி, நல்லா தாண்டி இருக்கு. சரி சரி, தின்னு தின்னு. ஆமா, ஒரு பரோட்டா எவ்வளோடி? ஆமா, ஒரு பரோட்டா எவ்வளோன்னு தெரியாம தான் தின்னுட்டு அடைக்காக்கும். ஒரு பரோட்டா 20 ரூபா. என்னடி, ஒரு பரோட்டா 20 ரூபாங்க? வெளியே அங்கெங்கெல்லாம் பார்த்தா ஒரு பரோட்டா 10 ரூபா 8 ரூபாய்க்கு வித்துட்டு அடக்காவே. நீ 20 ரூபாங்க. அதனாலதான் 5 பரோட்டா வாங்கினா 1 பரோட்டா ஃப்ரீன்னு சொல்லிட்டு இருக்கியோ?
பாரா கண்டுபிடிச்சிட்டா போலயே. ஏ குந்தாணி, பாரு பரோட்டா எவ்வளவு முறுமுறுன்னு எவ்வளோ டேஸ்டா இருக்கு. உனக்கு 7 ரூபா 8 ரூபா 10 ரூபாய்க்கு விற்கிற பரோட்டாக்குள்ள யாரு உனக்கு மட்டன் சால்னா தருவா? அவ்வளவு சிக்கனு காய்கறி சால்னான்னு வச்சுட்டு கிடக்காவே. நான் உனக்கு மட்டன் சால்னா வச்சிருக்கேன். அதனாலதான் ஒரு பரோட்டா 20 ரூபா பத்துக்க. இருந்தாலும் ரொம்ப அதிகம்ல சின்ன பொண்ணு. ஒரு 15 ரூபானாலும் பரவாயில்ல. இந்த பாரு, இதெல்லாம் பரோட்டா வாங்கி திங்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஒரு பரோட்டா எவ்வளவு என்ன எதுன்னு கேட்டு தின்றுக்கணும். தட்டுல வாங்கி வச்சு அங்க பாதி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் 20 ரூபாயா இருந்தா 30 ரூபாயா இருந்தானே தின்னுட்டால தின்னதுக்கு ஒழுங்கு காசு தாபத்துக்க. ஏய் அப்பா, இவ கடை போட்டாலே ஏதோ ரெஸ்டாரண்ட் கணக்காதான் காசு புடுங்குறாப்பா. அப்படி ஏகப்பட்ட வேலை சொல்றியா? ஒருத்தர சவ்யாலேயே பார்க்காதடி, என்ன டேஸ்டா இருக்கு. எனக்கு இந்த சால்னாவை அப்படியே எடுத்து மொத்தமா குடிச்சிடலாம் போலயே இருக்கு. ஏ பஞ்சு கிழவி, இவன் மகிமையே மகிமை போலயே. சால்னா எடுத்து மொத்தமா குடிக்கணும்ல சொல்றா. சின்ன பொண்ணு, நீ சாப்பிட்டு பத்தியாடி? சாப்பிட்டு பாருடி, அப்படி ஒரு டேஸ்டா இருக்கு. ஐயோ எனக்கெல்லாம் வேண்டாங்கோ. ஏடி, நீ செஞ்ச பரோட்டாவை தானே திங்க சொன்னேன், அதுக்கு எப்படி பதறா? ஐயோ எனக்குலாம் வேண்டாங்க, ஏதோ விஷம் கலந்த மாதிரி. எக்கோ அதுவாக்கோ, அது நான் தின்னா 10 பரோட்டா 20 பரோட்டா தின்னு விடுவேன். அதுக்கு உங்களுக்கு வெளியே வித்தனே எனக்கு காசாச்சும் கிடைக்கலாக்கா. அதனாலதாக்கா வேண்டான்னு. நான் டேஸ்ட் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். டேஸ்ட் பார்க்கறேன்னு அவளுக்கு தின்னு முழுங்கி போடுவேன். அதாக்க வேண்டான்னு. அப்படியா? இருந்தாலும் ரொம்ப டேஸ்டா இருக்குடி. சரிக்கோ சந்தோஷம்க்கோ. என்ன 2 பரோட்டா எக்ஸ்ட்ரா வைக்கட்டுமா? பரோட்டாலாம் வேண்டாண்டி, சால்னா மட்டும் கொஞ்சோட வீட்டுக்கு தந்து விடுடி. சரிக்கோ. இதுல மட்டும் காக்கா பியாண்டுச்சுன்னு சொன்னேன். சால்னா வேண்டாம் ஒன்னும் வேண்டாம்னு தூக்கி போட்டு பேர் வாழுவேன். இப்ப என்னன்னா வீட்டுக்கு கொஞ்சம் சால்னா தான் கேட்காவே. சரி பரவாயில்ல, நம்மளுக்கு வித்த வர லாபம். சின்ன பொண்ணு எப்ப கடை போட்டாலும் ஆளா இவ்வளோ 2 வாரம் தான் வந்து நிக்காளுவே. எப்படா கடை போடுவான்னு பார்த்துட்டே இடப்பாளுவலா, என்னன்னு தெரியல. இன்னைக்கு என்ன கடை போட்டிருக்கா? பரோட்டா கடை தான் நினைக்கேன். வாசனை அப்படிதான் அடிக்கி. சரி போய் தும்போம். செல்லத்தாய்க்கா, பரோட்டா எப்படி இருக்கு? ஏடி, இந்த மாதிரி ஒரு பரோட்டாவை என் வாழ்க்கையில தின்னதே இல்லடி. அதுவும் அந்த மட்டன் சால்லாம் இருக்கு, ஐயம்மா அடி போலி. என்னக்கா நீங்க ஒரு நாளும் யார் சமையலையும் இப்படி பாராட்ட மாட்டியே? இன்னைக்கு என்னடான்னு இவ வச்ச மட்டன் சால்னாவை அப்படி புகழ்ந்து தள்ளுறியே. எடி தின்னு பாருடி, அதுக்கப்புறம் உனக்கு தெரியும். ஏ ஒத்தரோசா, எதுக்கடி வாய ஆன்னு பொழந்துட்டு நிக்கா? இல்ல சின்ன பொண்ணு, செல்லத்தாய்க்கா நல்லா இருக்குன்னு திங்காவ. எனக்கு ஏதோ ஒரு வாடை அடிச்சிட்டு ஒரு மாதிரி கெட்ட வாடை அடிக்குதுடி. இந்த பேரு சும்மா கடை முன்னாடி வந்து நின்னுட்டு கெட்ட வாடை அடிக்கி குட்டை வாடை அடிக்குன்னு வியாபாரத்துக்கு எடுக்காத பத்துக்க. ஒழுங்கா தின்னுட்டு பேர் பத்துக்க. இல்ல சின்ன பொண்ணு, எனக்கு ஏதோ காக்கா ஆய் போன மாதிரியே ஒரு வாடை அடிக்கி பத்துக்க. ஐயா குந்தாணி பை உள்ள கரெக்டா சொல்லுதே. ஏ ஒத்தரோசா, எதுக்கடி லூஸ் மாதிரி பேசிட்டு கிடக்கா? காக்கா ஆய் போன மாதிரி வாடை அடிக்கா? ஆட போடி, எங்க வந்து காக்கா வந்து ஆய் போகுது. ஊருக்குள்ள ஒரு காக்காவையும் காண முடியல. இதுல வேற இவளுக்கு காக்கா ஆய் போன மாதிரி வாடை அடிக்கான். ஏன் காக்கா ஆய் போயிருக்கும் போது நெக்கி தின்னு பார்த்திருக்கியா என்ன? காக்கா ஆயின்னு கரெக்டா கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கு. என்னது காக்கா ஆயின்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கானா? அப்ப என்ன காக்கா ஆய் உள்ள கலந்துட்டியா? ஐயோ நம்ம வாயை கொடுத்து நம்மளே மாட்டிக்கிட்டோம் போலயே. நம்ம வாய்தான் நம்மளுக்கு சனி. வாயில போடு. ஏ உத்தரவாசம் அப்படி சொல்லலடி. காக்கா ஆயின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு எப்படி உனக்கு தெரியும்? அந்த மாதிரி தாண்டி கேட்டேன். உடனே காக்கா எவ்வளாச்சும் கலந்து இப்படி கொடுப்பாளடி. ஏடி அறிவு கிடத்தனமா பேசிட்டடக்கா. சரி விடு, நான் எதுவும் சொல்லல, எனக்கு அப்படி தோணுச்சு. சரி நல்லா தாண்டி இருக்கு, நான் சாப்பிடுறேன். ஒரு வழி அந்த பீஸை சமாளிச்சாச்சு. ஏ இழுவே, உனக்கு எத்தனை பரோட்டா வேணும்? ஒரு பரோட்டா 20 ரூபா. என்னது 20 ரூபாயா? இழுவே 5 பரோட்டா வாங்கினா ஒரு பரோட்டா ஃப்ரீயாம்பே. நீ வாங்கி வேணா தின்னு. நீ தானே, உனக்கு தான் பரோட்டா ரொம்ப பிடிக்கல, நல்லா திம்பால. என்னது 5 பரோட்டா வாங்கினா ஒரு பரோட்டா ஃப்ரீயா? சின்ன பொண்ணு, நான் 5 பரோட்டா வாங்குறேன், எனக்கு ஒரு 2 பரோட்டா ஃப்ரீயா தந்துறேன். ஆமா தாரவ வரவி போறவி அவ்வளவு வாசிலேயே தின்னுட்டு போலான்னு போங்க. 5 பரோட்டாக்கு ஒரு பரோட்டா தான் ஃப்ரீ. உனக்கு 2 பரோட்டா ஃப்ரீயா வேணா 10 பரோட்டா வாங்கிக்க. 10 பரோட்டா வாங்கி நான் என்ன பண்றது? சின்ன பொண்ணு, சரி 5 பரோட்டாவே தா, ஒன்னு ஃப்ரீயா வச்சுதா. கொஞ்சம் போடுற பரோட்டாவை கொஞ்சம் பெருசா போட்டுதா. ஆசையை பெருசு பெருசா போடணுமா? எல்லாருக்கும் ஒரே சைஸ் தாண்டி, மூடிட்டு வாங்கி தின்னு. சரி கொண்டா. என்ன அந்த குட்டச்சி எங்க? குட்டை கத்திரிக்காவை காணோம். யாரு? முனியம்மா தானே, அவளும் என் கூட தான் வந்துட்டு இருந்தா. ஏமா வரும்போது இந்த காக்கா வந்து தலையில ஆய் பேண்டு விட்டுட்டு உடனே அவ கோவத்துல கழுவ போயிருக்கா பத்துக்க. என்னது அவ தலையில காக்கா ஆய் போயிட்டா? அப்ப பஞ்சு கிழவியோட ஏழை தான். ஏ கிழவி, நீ என்னென்ன ஓத்திரியம் பண்ணிடலாம், என்ன எங்கெல்லாம் சுத்திட்டு அடைக்கோ தெரியல. ஆமா, அவ கழுவதான் போயிருக்கா. ஏ இழுவ, இந்த 6 பரோட்டா வச்சிருக்கேன், தின்னு. குருமா வேணா வாங்கிக்க. சரி சின்ன பொண்ணு. பரோட்டா. ஐயா அந்த பைத்தியத்துக்கு கிறுக்கு பிடிச்சிட்டு போல. லூசு மாதிரி பாட்டு படிச்சுட்டு கிடக்கு பேரு. இது என்னடி பாட்டு? பரோட்டான்னுட்டு கிடக்கா. சும்மா படிச்சேங்கோ. சின்ன பொண்ணா நம்பி ஒரு பெரிய ஹோட்டலே வச்சு விட்டுலாம் போல. என்ன அழகா எல்லாம் சேர பத்தியில, அதான் பார்த்துட்டு பாட்டு படிச்சுட்டு கிடக்கேன். சரி. நம் 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 நம்.
ஞம் 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 ஞம். நல்லா தான் இருக்கு. மட்டன் சால்னா நல்லா வச்சிருக்காளே. உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கே. என்ன இழுவேன், நல்லா இருக்கா? ஏ சின்ன பொண்ணு சூப்பராலாம் இருக்கு. நல்லா வச்சிருக்கியடி. சந்தோஷம் சந்தோஷம். பஞ்சு கிளவி வாழ்க, பஞ்சு கிளவி வாழ்க. யாரடி அந்த பஞ்சு கிழவி? ஏக்கா அது ஒன்றும் இல்லைக்கா, அது சும்மா எங்க குலதெய்வம் போய் ஏறு பத்துடுங்க, அதான் சும்மா அப்படியே சொன்னேக்கா, வேற ஒன்றும் இல்லை. அப்படியா, சரி. ஓ சரி சரி, பஞ்சு கிழவிங்களாம் சாமி இருக்கா? ஆமாக்கோ. ஏ சின்ன பொண்ணு, நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி. ஹாய் அனோஷியா ஃப்ரம் மலேசியா. ஹாய் கவியரசன். ஹாய் பார்வதி. ஹாய் கவி நிலவு. ஹாய் லக்ஷ்மிபதி. ஹாய் சுகந்த். ஹாய் நிதர்ஷினி. ஹாய் பிரபா. ஹாய் மித்ரா. ஹாய் சந்திரா. ஹாய் லக்ஷ்மி. ஹாய் லோகிதா. ஹாய் லதா. ஹாய் காஞ்சனா. ஹாய் மீத்துக்குட்டி. ஹாய் ஜம்மு. ஹாய் சித்திக். ஹாய் சஃபான். ஹாய் உமர் பரக்கத். ஹாய் மகிஷாலினி. ஹாய் மாரியம்மாள். ஹாய் விஸ்வா. ஹாய் முருகன். ஹாய் சரஸ்வதி. ஹாய் பாரதி. ஹாய் அருள்மொழி. ஹாய் அமுதா. ஹாய் பிரியா ஆறுமுகம். ஹாய் பிரியங்கா அருள். ஹாய் அருள் ஜோதி. ஹாய் சாந்தி சங்கர். ஹாய் மனோஜ் மோகனா. ஹாய் ஷானு. ஹாய் சங்கீதா. ஹாய் மகாலட்சுமி. ஹாய் நூர்ஜகான். ஹாய் நாகராணி. ஹாய் ஹரிஹரன். ஹாய் சசிதரன். ஹாய் தனுஷ்கா. ஹாய் ஹேமானந்த். ஹாய் அஞ்சலி நேத்ரா. ஹாய் கார்த்திகா. ஹாய் பவித்ரா ஸ்ரீ. ஹாய் விக்கி. ஹாய் காவேரி. ஹாய் பூர்ணி. ஹாய் சுபாஷ். ஹாய் லிங்கேஸ்வரி. ஹாய் வினோத். ஹாய் கண்ணன். ஹாய் மீனா. ஹாய் பவித்ரா முத்துராசு. ஹாய் ஸ்லோமி. ஹாய் சுஷ்மிதா. ஹாய் ஸ்ரீ சுபா. ஹாய் நிலா. ஹாய் பூஜா. ஹாய் நந்தினி. ஹாய் சிவரஞ்சனி. ஹாய் தினேஸ்வரி. ஹாய் கேசவன். ஹாய் தர்மராஜ். ஹாய் மணிகண்டன். ஹாய் பூங்கொடி. ஹாய் கனிகருஷ்டினா. ஹாய் பிரியா. ஹாய் சோனியா. ஹாய் பாவனா ஸ்ரீ. ஹாய் ராஜசாந்தி. ஹாய் ராஜேஷ்மணி. ஹாய் சாய் ஸ்ரீ. ஹாய் ஸ்ரீமதி. ஹாய் ஸ்ரீநிதி. ஹாய் கீர்த்தி. ஹாய் ரித்திகா. ஹாய் ஓவியா. ஹாய் ஸ்ருத்விக். ஹாய் ஜமுனா. ஹாய் பெர்லின். ஹாய் சசி. ஹாய் லட்சுமை. ஹாய் மாரிசை. ஹாய் இந்து. ஹாய் இசைகலா. ஹாய் மகா. ஹாய் முத்துலக்ஷ்மி. ஹாய் முத்துமாரியப்பன். ஹாய் தமிழ் பாண்டியன். ஹாய் கவிதா. ஹாய் கௌசல்யா. ஹாய் சந்தோஷ் ரிஷ்வான். ஹாய் முத்துக்கண்ணு. ஹாய் சித்தார்த். ஹாய் மோகித். ஹாய் புவனா. ஹாய் அருண். ஹாய் ஆல்யா. ஹாய் மோஷின். ஹாய் அதர்ஸ். ஹாய் பவனி. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.